Good morning dear 11 students. Kinematics பார்த்துக்கிட்டு இருக்கோம் செகண்ட் லெசன். அதில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். போன கிளாஸ் வெக்டர் அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணோம். அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா வெக்டர் அடிஷன். ரொம்ப எளிமையான மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். வாங்க அந்த கொஸ்டினை பார்த்துடலாம். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர்ஸ். ரெண்டு வெக்டரை சம் பண்ணும் பொழுது அதோடைய மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கும், அதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். மிக எளிமையான ஒரு கொஸ்டின் தான். இந்த டயக்ராம் வச்சு, இந்த வெக்டர் டயக்ராம் வச்சு மொத்தத்தையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்த்துட முடியும். ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். வாங்க பார்க்கலாம். The magnitude and angle of the resultant vector are determined as follows. Consider the triangle ABN. ABN. இந்த triangle எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு அடுத்து கொடுத்துருக்கு பாருங்க. Which is obtained by extending the side OA to ON. இந்த ஏங்கிற ஒரு லைனை ஓஏலேருந்து நம்ம இருக்கோம் கொஞ்சம் நீட்டி எழுதியிருக்கிறோம், வரைஞ்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏபிஎன் இஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ என்ன ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது, ஏபிஎன்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது, செங்கோணம் முக்கோணம் கிடைக்குது. இது நம்மளுடைய வெக்டர் அடிஷன் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் அடிஷன் பண்ணணும். அதோடைய மேக்னிடியூட் பார்க்குறதுக்கு இந்த ஓஏவை ஒரு ஏஎன் அளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் லென்த் பண்ணியிருக்கிறேன். அப்படி லென்த் பண்ணி இந்த பியோடைய வெக்டரோட ஹெட்டோட சேர்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது, ஏபிஎன் அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கிது. இந்த ஃபிகரில் ஆங்கிள் ஆஃப் பிஏஎன் நீங்கள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக ஏபியோட டிஸ்டன்ஸ் பின்னு தெரியும், ஓயோட டிஸ்டன்ஸ் ஏன்னு தெரியும். இந்த பி என்னோட ரிசல்ட்டும் ஏ என்னோட டிஸ்டன்ஸும் தெரியாது. ஏஎன் தெரியாது, பிஎன் தெரியாது. அதோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெண்டு விஷயத்தை பயன்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா பார்த்துருவோம். சைன் தீட்டாங்கிறது என்ன, ஆப்போசிட் பை ஹைபாசிஸ். அப்போ ஆப்போசிட் பை ஹைபாதிசிஸ் பார்த்துடலாம். இந்த அருக்கு தீட்டா, இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாருங்க, பிஎன். ஓகே, இந்த போட்டிருக்கு பிஎன். அடுத்து என்ன போட்டிருக்கு, ஹைபாதிசிஸ் பாருங்க, ஏபி. ஆப்போசிட் வந்து பிஎன், ஹைபாதிசிஸ் வந்து ஏபி, அதை பின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. கிடச்சிருங்களா, பிஎன் பை ஏபி. ஏபியோட வேல்யூ பி, அதனால் பின்னு போட்டிருக்கு. இப்போ பி என்ன ரைட்லேயே வச்சுக்கிறோங்க. இந்த பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்டில் டிவைட் பண்ணுது, லெஃப்டில் வந்தால் என்ன ஆகும், மல்டிபிள் பண்ணும். அப்போ பிஎன் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. அப்போ பிஎன்னோட வேல்யூ கிடச்சிட்டு பி சைன் தீட்டான்னு கிடச்சிட்டு. அடுத்து இந்த ஏஎன்னோட வேல்யூ அதே மெத்தட்ஸை பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் கவனிங்க. இந்த ஏபிஎன் அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் காஸ் தீட்டா பாருங்கள். cos theta equal to adjacent by hypothesis. adjacent by hypothesis பார்த்தீங்கன்னா இதுதான் தீட்டா, adjacent என்ன, an இதாக இருக்குது. hypothesis என்ன, ab, அதோட வேல்யூ என்ன, bன்னு போட்டிருக்கு. இப்போ ஏன்னு ரைட்லேயே வச்சுக்கிறோங்க. இந்த b என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, டிவைட் ஆகுது. லெஃப்டில் போனால் என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். அப்போ an ஈக்குவல் டு b cos theta. அப்போ ஏன்னோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு, பி என்னோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ கவனிங்க, ஃபார் ட்ரையாங்கிள் ஓபிஎன். இப்போ மொத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறங்க, ஓபிஎன் மொத்த ட்ரையாங்கிளை பயன்படுத்துங்க. இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ண போகிறோம், பித்தகாஸ் தேற்றத்தை யூஸ் பண்ண போகிறோங்க. நமக்கு தெரியும் என்னது, ஹைபாதிசிஸோட ஸ்கொயரு ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டூ அட்ஜசன்ட் சைடு ஆஃப் த ஸ்கொயர். அப்போது இந்த ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்பி ஸ்கொயர். ரைட்டுங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். இதுதான் ஹைபாதிசிஸ். இந்த மொத்த முக்கோணத்துக்கும் அதான் ஓபி ஸ்கொயர்.
அடுத்த ரெண்டு சைடு மொத்த முக்கோணத்துக்கும் இது ஒரு நம்ம நீட்டணும். ஆனால் அந்த மொத்தத்துக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த ஓஎன்ங்கிறது தான் அதோட ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னது என்பி அல்லது பிஎன். அப்போ பிஎன் ஸ்கொயர். இப்போ இந்த ஓபி ஸ்கொயருங்கிற வேல்யூ நமக்கு தெரியும், ஆர் ரிசல்டன்ட் வெக்டர்ஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ கொஞ்சம் கவனிங்க, இந்த ஏஎன்னோட ஸ்கொயர் பார்க்கணுங்க. ஏஎன்னோட ஸ்கொயர் எப்படி பார்க்கலாம்? ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎன் ஸ்கொயர்னு பார்க்கணும். ஏன்? இந்த ஓஎன்ங்கிறது ரெண்டு பகுதிகளாக இருக்கு. அப்போ ஓஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎன் ஸ்கொயர். அப்போ எழுதலாம் ஏஓஏ. ஏஎன் என்ன? பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்போ ஓஏ ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? ஏ வெக்டர் ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓஏ ஏ ப்ளஸ் பிஎன் பி காஸ் தீட்டா. அப்போ டோட்டலாக ஓஎன் ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மிச்சம் என்ன பாக்கி இருக்கு? பிஎன் ஸ்கொயர். இது என்ன வேல்யூ? என்னது? பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். முடிஞ்சுங்களா? இது வந்துட்டு அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். ஓஎன்னோட வேல்யூ ஏ வெக்டர் ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் வந்து பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் எப்படி இருக்குங்க? இருக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கு. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதுதான் நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே மாதிரி எழுதியிருக்காங்க பாருங்க. ஏ ஸ்கொயர் பியோட என்னது? பி காஸ் தீட்டா பியோட வேல்யூ. அப்போ பி ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதான் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் ப்ளஸ் 2a. பியோட என்னது? பி காஸ் தீட்டா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2a பி காஸ் தீட்டா. இங்கே என்ன இருக்கு? பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இங்கே ஒரு பி காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, இங்கே ஒரு பி சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அப்போ இந்த பி ஸ்கொயர் இந்த பி ஸ்கொயர் பொதுவாக எடுத்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதலாம். இந்த வேல்யூவும் இதையும் என்ன பண்ணுங்க? இதில் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, இதில் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அப்போ அது ரெண்டும் என்ன பண்ணுங்க? பொதுவாக எடுத்து எழுதுங்க. இங்கே பாருங்க, பி ஸ்கொயர் பொதுவாக எடுத்தாச்சு, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மறுபடியும் பாருங்களேன், பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மறுபடியும் அதே வந்துடும் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. சரிங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஏங்க? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ 1 இன்டு பி ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா, which is the magnitude of the resultant of a vector and b vector. ஓகேங்களா? சிம்பிளாக கிடச்சிட்டு ஒரே ஒரு பித்தகோரஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இதோட டைரக்ஷனாக பார்க்கணும். வாங்க அடுத்து கண்டினியூவாக பார்த்துடலாம். Direction of resultant vectors if theta is the angle between a vector and b vector. a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் என்ன பண்ண போகிறோம்? டைரக்ஷன் பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். மாடுலஸ் a vector plus b vector equal to root of a square plus b square plus 2ab cos இப்போ தான் கிடச்சிச்சு. இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ r makes an angle alpha with a. இந்த ரிசல்டன்ட் வெக்டரு இந்த அதே படம் தான் நான் மறுபடியும் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரிசல்டன்ட் வெக்டரு இந்த ஏயோட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிளை ஆல்பான்னு எடுத்துக்கிடுவோம். இங்கே தீட்டான்னு எடுத்துக்கிட்டதுனால இங்கே ஆல்பான்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மறுபடியும் எடுத்துக்கங்க. ட்ரையாங்கிள் ஓபிஎன்ல டேர்ன் தீட்டா பாருங்க. டேர்ன் தீட்டாங்கிறது என்னங்க? டேர்ன் ஆல்பா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். இதுதான் டேர்ன் ஆல்பா. அப்போ டேர்ன் ஆல்பா ஆப்போசிட் என்ன? பிஎன். அட்ஜஸ்டன்ட் என்ன? ஓஎன். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் பிஎன் பை ஓஎன். பிஎன் நம்ம என்னது? பிஎனோட வேல்யூ பி சைன் தீட்டா. ஓஎனோட வேல்யூ ஓஏ பிளஸ் ஏஎன் அது கொடுத்துருக்கு. ஓயோட வேல்யூ என்ன? ஏ. ஏஎனோட வேல்யூ என்னது? பி காஸ் தீட்டா. அப்போ இங்கே டேர்ன் மல்டிபிள் ஆகுது, இங்கே வந்து டிவைட் ஆகும். அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா. சிம்பிளாக டைரக்ஷன் கிடச்சிட்டு இது எக்ஸாம்பிள் வச்சு பாருங்க. ஒரு சம் கொடுத்துருக்கு. டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர்
of magnitude 5 units and 7 units respectively make an angle 60 degree with each other shown in below. Find the magnitude of the resultant vector and its direction with respect to the vector A vector. கொடுத்திருக்கு. நம்ம இதுல பார்த்த அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்கு. ஆர் வெக்டர் ரிசல்ட் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். ஃபார்முலா பயன்படுத்துங்க. என்ன பார்த்தோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா பார்த்தோமா? அதான் ரிசல்ட் கிடச்சிச்சு. அப்போ ஏ ஸ்கொயர் என்ன? 5 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன? 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 5 into 7 காஸ் தீட்டா காஸ் 60 டிகிரி வந்துட்டுங்களா? இப்போ r equal to 5 square 25, 7 square 49 plus 2 into 5 10, 10 into 7 70 divided by cos 60 ஓட வேல்யூ பார்க்கணும். இப்போ cos 60 ஓட வேல்யூ என்னங்க? 1/2. cos 60 ஓட வேல்யூ என்னது? 1/2. அப்போ 70 divided by 2 கரெக்ட்டுங்களா? ஏன் வந்து இங்கே 2 வந்துச்சுன்னா 5 2 10 10 into 7 70 70/2 எவ்வளோனா cos 60 வேல்யூ 1/2. அப்போ 70/2 70 into 1 70 70/2. இப்போ இது 3 ஆட் பண்ணி 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? √109 யூனிட்ஸ். √109 கிடைக்குது. ஆங்கிள் பிட்வீன் R and A is given by அதே ஃபார்முலா பயன்படுத்துங்க. tan ஆல்பா ஈக்குவல் டு P sin theta divided by A plus B cos theta. B sin 60 plus A plus B cos 60. B 7 போட்டாச்சு. sin 60 ஓட வேல்யூ என்னங்க? √3/2. நல்லா கவனிச்சிருங்க. √3/2. அடுத்து 5 plus 7 என்னது? போட்டுக்கலாம். 5 வந்து A வந்து 5, B வந்து 7 plus cos 60. ஓகேங்களா? இப்போ 7 sin 60 ஓட வேல்யூ என்ன? 7 போட்டலாம். sin 60 ஓட வேல்யூ என்ன? √3/2. அப்போ √3 divided by 2னு எழுதணும். divided by அப்போ 7 sin 60 ஓட வேல்யூ என்ன? √3/2 எழுதிக்கிறங்க. ஒரு பேப்பர் எழுதிக்கிறங்க. sin 60 ஓட வேல்யூ 7 √3/2. 5 plus 7 cos 60 ஓட வேல்யூ 1/2. இப்போ இந்த cos 60 ஓட வேல்யூ குறுக்க பெருக்குங்க. 5 2 1/2 5 plus 5 into 2 10 17/2 கிடைச்சிரும். மேல என்ன கிடைச்சிருக்கு? 7 √3/2 கிடைச்சிருக்கு. கீழே 17/2 கிடைச்சிருக்கு. ரெசிப்ரோக்கலை மாற்றி மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ எப்படி கிடைக்கும்? 7 √3/2 into 2 divided by 17 கிடைக்கும். ரைட்டுங்க, சொல்ல புரியுங்களா? இதுக்கு என்ன கிடைக்குது? 7 √3/2 கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கிடைக்குது? 17/2 கிடைக்கும். ஏன்? 5 plus cos 60 வேல்யூ 1/2. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினா 1/2 into 5 2 into 5 10 10 plus 7 17 17/2. அப்போ நம்ம ஃபைனல் கிடைக்குது? மேலே 7 √3/2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டில் என்ன கிடைக்குது? 17/2 கிடைக்குது. ரெசிப்ரோக்கல் அப்படியே மாற்றி மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 √3/2 இன்டு 2 டிவைடட் பை 17 கிடைக்கும். இந்த √3/2வையும் 2/17 மல்டிபிள் டிவைட் பை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது? 7 √3 டிவைடட் பை 17 கிடைக்கும். ஸோ புரியுதுங்களா? sin 60க்கு √3/2, cos 60க்கு 1/2. இது 7 √3/2 அப்படியே வச்சுக்கிறங்க. இந்த cos 60ல 1/2 குறுக்க பெண்ணுக்கு பெருக்குங்க. 5 2 10 17/2 கிடைச்சிரும். மாற்றி பெருக்குங்க. 7 √3/2 இன்டு 2/17 மல்டிபிள் பண்ணுங்க. மேலே உள்ள 2 கீழே உள்ள 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 7 √3/17 கிடைக்கும். இப்போ √3 வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1.732. அந்த 1.732வை 7ஆல் மல்டிபிள் பண்ணி 17ஆல் டிவைட் பண்ணி என்ன கிடைக்குது? 0.713. 0.713ங்கிறது டேர்னோடைய 35. 35க்கு தான் அந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 35 டிகிரி. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தரலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ்.
இது ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் அந்த டயக்ராம் கொஞ்சம் கவனிச்சா கொஞ்சம் போச்சு. Since vector have both magnitude and direction, two vectors cannot be subtracted from each other by the methods of ordinary algebra. நார்மலா சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி ரெண்டு வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே வெக்டார்ஸ். வெக்டார்ஸ்னா both magnitude and direction. Thus the subtraction can be done either geometrically or analytically. We shall now discuss subtraction of two vectors geometrically using the figure 2.10. இந்த geometrical methodல இதை பயன்படுத்துறோம். Two vectors இந்த இருக்குங்க. First vector இந்த இருக்கு, A vector இந்த இருக்கு. அடுத்து B vectors மேல இருக்கு. இது A vectors, இந்த இருக்கு B vectors. For two non-zero vectors A vector and B vector which are inclined to each other at an angle theta. இது ரெண்டு A vectorக்கும் B vectorக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்னது theta. சம்ல பார்த்தீங்கன்னா resultant vector equal to A plus B vector. இதை பார்த்துருக்கோம். A vectorஐயும் B vectorஐயும் சம் பண்றது பார்த்தாச்சு. இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அதனால என்ன பண்றோம், the difference A vector minus B vector is obtained as follows. First obtain minus B vector as in figure. This angle between A vector and minus B vector is equal to 180 degree minus theta. Straight line எவ்வளவுங்க 180 degree. அப்ப இந்த B வெக்டருக்கு ஆப்போசிட்டா ஒரு வெக்டர் எடுத்துக்கிறோம், அதுதான் மைனஸ் B வெக்டர். இப்போ இது ரெண்டுக்குள்ள உள்ள ஆங்கிள் 180. இப்போ இது இந்த A வெக்டருக்கும் மைனஸ் B வெக்டருக்குள்ள உள்ள ஆங்கிள் என்னன்னா இந்த இருக்கு பாருங்க 180 மைனஸ் தீட்டா. இது என்னது ரெண்டுக்கும் உள்ள வெக்டர் தீட்டா. இப்போ இது B வெக்டருக்கு ஆப்போசிட்ல மைனஸ் எடுத்தனால 180 ஸ்ட்ரெயிட் லைனு மைனஸ் 180 மைனஸ் தீட்டா தான் இந்த A வெக்டருக்கும் மைனஸ் B வெக்டருக்கு உள்ள ஆங்கிள். The difference of A vector minus B vector is the same as the resultant of A vector and minus B vector. We can write A minus B vector equal to A vector plus minus B vector. ஏன்னா plus into minus minus. அப்போ A vector minus B vector modulus equal to root of A square plus B square 2AB cos theta எழுதணும் சம்முல. இப்போ 2AB cos 180 minus theta. 180 minus theta என்னங்க minus cos theta. அப்போ என்ன கிடைக்கும் A square plus B square cos 180 minus theta minus cos theta minus into plus minus, so minus 2AB cos theta. ஓகேங்களா, கிடைச்சிருச்சுங்க, மேக்னோ கிடைச்சிருச்சு. ரிசல்ட்ல அதே தான், B sin theta divided by A plus B cos theta பார்த்தோம். இப்போ B sin thetaவுக்கு 180 minus theta ன்னு போட போறோம். அப்போ 180 minus theta sin theta, அப்போ B sin theta கிடைச்சிரும். A plus B cos 180 minus theta minus cos theta, அதனால cos 180 minus theta minus cos theta, அப்போ minus into plus minus, அப்போ A minus B cos theta. Thus the difference A vector and B vector with the magnitude and direction given by the equation 2.4 and 2.6 respectively. இதுதான் direction கொடுக்குது. வேணா இவ்வளவு எழுதிக்கலாம், alpha 2 equal to tan inverse P sin theta divided by A minus B cos theta எழுதலாம், அல்லது tan alpha 2 equal to P sin theta divided by A minus B cos theta எழுதலாம். இது magnitude குறிக்குது. A square plus B square minus 2AB cos theta குறிக்குது. ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வருது, ஏன்னா இது சப்ட்ராக்ஷன். அடிஷனில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB cos theta வரும். இங்கே A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB cos theta வருது, ஏன்னா ஆங்கிள் மாறுது. ஏன் ஆங்கிள் மாறுதுன்னா B வெக்டருக்கு ஆப்போசிட்டாக மைனஸ் B வெக்டரை எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்க, அங்கே என்ன கிடைக்கும், B sin theta divided by A plus B cos theta கிடைக்கும். இங்கே B sin theta divided by A minus B cos theta டேனில் கிடைக்குது. அப்போ ஒரு கீழே உள்ளதில் மாற்றம் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம பார்த்துடலாம் வெக்டர் அல்ஜிப்ராவில். நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த இதில் பார்ப்போம். உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, சந்தேகம் தான் கேளுங்க. வெக்டர் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு அப்படியே A plus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவையும் பித்தகஸ் தேற்றத்தையும் பயன்படுத்தி எழுதக்கூடிய ஒன்று தான். இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஒரே ஒரு டைம் எழுதி பார்த்தா சிம்பிளாக இந்த வேலை முடிஞ்சிடும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.